இன்றைக்கி மூக்கல்ல குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, அப்புறம் பட்டாணி, காராமணி இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 2 விசிலுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. குழம்பு செஞ்சிடலாம் வாங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், 4 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் 1/4 மூடி, கசகசா 1 ஸ்பூன், ஒரு 6 பாதாம், 5 முந்திரி. இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் போட்டு லேசாக கலந்து விட்டுக்கிட்டால் போதும். 2 தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணது, இப்போ இதையும் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். பீன்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஊற்றிடலாம். குழம்போட திக்னஸ் பார்த்து தண்ணி ஊற்றிடலாம். வேக வச்சுருக்க மூக்கல்லாம் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு 2 விசிலுக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆனதும் பார்க்கலாங்க. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குக்கர் மூடிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்ச பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த குழம்பு தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.